காலை வணக்கம். உண்மை உள்ளவரே, உண்மை நன்றியோடு கூட ஸ்தோதரிக்கிறோம். தமான் மில்லினியம் குவாலகுபுபாருவிலிருந்து இந்த பதிவு. பிரியமானவர்களே, தேவனால் நேசிக்கப்பட்டு தேவனால் உபயோகிக்கப்பட்ட ஒரு ஊழியரின் சாட்சி. அவருடைய அந்த சாட்சி புத்தகத்தை நான் வாசித்த பொழுது, தேவன் அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவரை வேறு மார்க்கத்திலிருந்து தம்முடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு நல்ல தேவ மனிதன். தம்முடைய ராஜ்யத்திற்காகவே, தம்முடைய ராஜ்யத்தின் மக்களை தம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக திருப்பும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு நல்ல தெய்வ மனிதன். அவர் வேறு யாரும் இல்லை, சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் என்கிற அந்த மனிதன் அவன் தேவனுக்காக ரொம்ப பிரயாசத்தோடு நிறைய போராட்டங்களின் மத்தியில் ஊழியம் செய்தவர். அவர் காட்டு பகுதியில் படுத்திருந்த குகையில் சிங்கங்கள்லாம் படுத்திருக்குது. அவரை ஒன்றும் சேதப்படுத்தலை. மலை பாம்புகள் படுத்திருக்கிறது. அவரை ஒன்றும் சேதப்படுத்தலை. அவர் எங்கே போனாலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி அவரை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை இந்த சாது சுந்தர் சிங் என்பவர் ஒரு கிராமத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய அன்பை, இயேசுவை குறித்து அவர் சொல்கிறாரு. இயேசுவை குறித்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் இயேசு தான் உண்மையான தேவன், கடவுள் அப்படின்ட்டு இயேசுவை குறித்து அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் சொல்லி அந்த சாது சுந்தர் சிங் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு அவரை கொஞ்சமேனும் சிறிதேனும் அவருடைய காரியத்தில் உடன்பாடு இல்லாதனால, இந்த ஆளை இப்படியே விட்டா நம்முடைய கிராமத்தையே நாசப்படுத்திடுவான், இவனை நம்ம என்ன செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சாது சுந்தர் சிங்கை பிடித்து அவரை கொண்டு போய் ஒரு பால் அடைந்த, அதாவது தண்ணீரே இல்லாத 20 சுற்றளவு 20 அடியும் 40 அடி ஆழமும் உள்ள ஒரு கிணற்றில் கொண்டு அவரை போட்டுட்டாங்க. அந்த கிணத்துல கொண்டு அவரை போட்டுட்டோன்னே இந்த சாது சுந்தர் சிங் என்ன செய்கிறாரு, அங்கே கீழே அவரை போட்ட உடனே அங்கே கீழே பார்த்தா பயங்கரமான பாதி அழுகி போயிருக்கிற சரீரம், அதற்கப்புறம் நிறைய எலும்பு கூடுகள் அந்த இடத்துல இருக்கிறது. அவர் அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள அந்த துர்நாற்றம், பயங்கரமான அந்த பிணத்திலிருந்து வருகிற நாற்றம், அதன் மத்தியிலையும் அவர் முழங்கால் போட்டு அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 1 நாள் கடந்தது, 2 நாள் கடந்தது, 3ஆவது நாளும் கடந்தது. அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 3 நாள் கடந்தது. 3ஆவது நாள் ஒரு கயிறு நேராக மேலே இருந்து அவருக்கு நேராக ஒரு கயிறு வருது. அந்த கயிற்றை பிடித்து மேலே இருந்து அவருடைய சத்தம் கேட்குறது, கைத்தை பிடித்து மேலே வான்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடித்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, மேலே வராரு. கைத்தை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வர்றார். மேலே ஏறி கரையில் அவர் கால் பதித்தோன்னு பார்க்குறாரு, அங்கே யாருமே காணோம். அவர் நினைத்தார், ஆண்டவராகிய இயேசு எனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எந்த கிராமத்திலேருந்து கொண்டு அவரை இந்த இடத்துல போட்டாங்களோ அதே கிராமத்திற்கு போய் மீண்டுமாக தேவ அன்பை சொல்ல ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது இங்கே 34வது சங்கீதம் 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இதோ ஆண்டவரை, நம்முடைய ஊழியத்தை செய்த இவரை ஆண்டவரை, இதோ பிணங்களை நிறைய பேரை கொண்டு கொலை செய்து போடக்கூடிய அந்த கிணற்றில் போட்டாங்க. ஆனாலும் 3 நாட்களுக்கு அப்புறம் அவரை நீர் அந்த இடத்துல இருந்து உயிரோடு மேலே கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.